மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தில் அரை நூற்றாண்டை கடந்தும் தகர்க்க முடியாத சக்திகளாக திராவிட கட்சிகள் திகழ்ந்து வருகின்றன. 1967 காங்கிரஸ் கோட்டையை தகர்த்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு திமுக காலப்போக்கில் தங்கள் எதிர்க்கட்சியாக அதிமுகவை முன்னிறுத்தியது. அதன் பிறகு திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் மாறி மாறி அமர்ந்த நிலையில் இவர்களுக்கு மாற்று என சீமான் தனித்து நின்று மீசையை முறுக்க தற்போது இவர்கள் அனைவருக்குமே நான் தான் உண்மையான மாற்று என கூறி தவிக தலைவர் விஜய் களத்திற்கு வந்துள்ளார். இத்தகைய சூழலில் 2026 தேர்தலில் என்ன நிகழும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்த அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. அதை யாரு கேட்டாங்களா? தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். நீ இங்க வர உன்னைய புதைச்சடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். புடானிலே அடிச்சு விரட்டடிப்பாங்க. 100% தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும். நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட ஒம்மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். தமிழ்நாட்டில் 1967 ஆண்டில் எழுச்சி பெற்ற திராவிட பேரலையால் அன்று காங்கிரஸ் கோட்டையை தகர்த்தெறிந்தது திமுக. இன்று வரை ஒரு வலுவான சக்தியாக திமுக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தற்போதும் ஆட்சிக்கட்டிலில் வலுவாக உள்ளது. 1967 கோட்டையிலிருந்து அகற்றப்பட்ட காங்கிரஸ் தற்போது வரை தனித்து தலையெடுக்க முடியாமல் திராவிட கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து இன்று வரை தேர்தலை சந்திக்கும் நிலையில்தான் உள்ளது. மறுபுறம் 1977 ஆட்சியை பிடித்த அதிமுக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் பல வரலாற்று வெற்றிகளை குவித்தது. எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து 3 முறையும், ஜெயலலிதா காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறையும் வெற்றி பெற்று சாதனை படைத்த கட்சியாக திகழ்கிறது அதிமுக. 2021 ஆண்டு தேர்தலில் ஆட்சியை இழந்தாலும் பல தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே அதிமுக தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் நடிகர் விஜயின் வருகை காரணமாக தமிழக அரசியல் களம் முற்றிலுமாக மாறியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்த நாம் தமிழர் கட்சி ஆகியவை தேர்தலில் களம் காணும் நிலையில் இளைஞர்களான முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருப்பதாக கருதப்படும் விஜயின் தாவேகாவும் களம் காண்பதால் 4 முனை போட்டியாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் அரசியல் பிரவேசம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளதை பார்க்க முடிகிறது. ஆண்டு தேர்தலில் சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் காட்டிய எழுச்சிக்கு ஈடாக விஜய் தனது ரசிகர் பட்டாளத்தை வாக்கு வங்கியாக மாற்றுவாரா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த தருணத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் முதல் முறை தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்க்க வேண்டியுள்ளது. 1949 ஆண்டு அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுக 1967 ஆண்டு தேர்தலில்தான் சுமார் 40% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடிந்தது. 1972 ஆண்டு திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் 1977 ஆண்டு தேர்தலில் சுமார் 30% வாக்குகளை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் எம்ஜிஆர் 1952 ஆண்டிலிருந்து திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக அரசியலில் பயணித்திருந்தார் என்பதும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் முதல் தேர்தலிலேயே பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்வாரா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கடந்த 2021 ஆண்டு தேர்தல் அடிப்படையில் பார்க்கும்போது பல தொகுதிகளில் சொற்ப வாக்கு வித்தியாசமே வெற்றியாளர்களை தீர்மானித்த நிலை இருந்ததை பார்க்க முடிகிறது. தற்போது 2026 தேர்தலில் விஜயின் கட்சி பிரிக்கப் போகும் வாக்குகள் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக அவரை மாற்றக்கூடும் என்ற கணிப்புகளையும் வெளிப்படுத்துகின்றனர் சில அரசியல் நோக்கர்கள். கடந்த தேர்தல்களில் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை ஆதரிக்காதவர்களின் வாக்குகளை, அதாவது மாற்றத்தை எதிர்நோக்கும் வாக்காளர்களின் ஓட்டுகளை இதுவரை அறுவடை செய்து வந்த சீமானுக்கு விஜயின் வருகை பாதகமாக மாறக்கூடும் என்ற ஒரு பார்வையும் நிலவுகிறது. 2010 மீண்டும் உயிர் பெற்ற நாத்தாக்க கடந்த 16 ஆண்டுகளில் சீராக தனது வாக்கு வங்கியை அதிகரித்து வந்திருப்பது இந்த தேர்தலிலும் தொடருமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக உருவெடுத்துள்ளது.
திமுக கூட்டணி காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தவாக, மாமக மற்றும் சிறு கட்சிகள் என வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தொகுதி கேட்பது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல்கள் ஆங்காங்கே எழுந்தாலும் கொள்கை கூட்டணியாக தற்போது வரை எந்த சேதாரமும் இன்றி வலிமை நிரூபிக்கப்பட்ட கூட்டணியாக தொடரும் நிலையில் தற்போது தேமுதிகவும் அதில் இணைந்திருப்பது திமுகவுக்கு சாதகமான அம்சமாக கருதப்படுகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, டிடிவி தினகரனின் அமமுக, ஜி.கே. வாசனின் தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் உருவாக்கப்பட்டு சபாஷ் சரியான போட்டி என்ற நிலையை தமிழக தேர்தல் களத்தில் உருவாக்கி இருக்கிறது. இருப்பினும் விஜய் பெறப்போகும் வாக்குகள் யாருக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த போகிறது என்பதும் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்களின் இயல்பான மனநிலையை அரசின் மகளிர் நல திட்டங்கள் மூலம் முறியடித்து கோட்டையை காக்க துடிக்கும் திமுக, இழந்த செல்வாக்கை மீட்க துடிக்கும் அதிமுக, ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனித்து போட்டி என்ற கொள்கையை மாற்றாமல் பயணிக்கும் நாதாக, மாற்றத்தை முன்வைக்கும் விஜய் என 2026 தமிழக தேர்தல் களம் ஒரு ரத்தமில்லா யுத்தத்திற்கு தயாராகிவிட்டது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.